ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் 5 நிமிஷத்தில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எல்லாருமே ஜாலியாக சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃபஸ்ட்டு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாங்க. இது வந்து இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருமே வந்து ஆசையாக சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு கிளாஸ் வச்சுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கிளாஸோ இல்லை ஒரு பவுல் இது போல் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. இதே போல் எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் நான் வந்து 2 பீஸ் டைரி மில்க் சாக்லேட் எடுத்துருக்கேங்க. அது வந்து துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் இது ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்டு அடம் பிடிப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ சாக்லேட் எல்லாம் இது போல் துருவி எடுத்துருங்க. இப்போ இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தால் கூட துருவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதும் ஒரே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் மிக்ஸிங்கை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாம். மேலே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு கவர் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைனா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸில் இதில் வந்து அடுக்கி வச்சுருங்க. ஒரே டைமில் நம்ம 3-4 போல் கூட இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வச்சுட்டு நல்லா ஒரு தடவை அழுத்தி விட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் இருக்கட்டும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே வந்து கருகிரும், ரொம்ப கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்காது. 1 நிமிஷம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சைடும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் 1 நிமிஷம் வரைக்கும் சிம்மிலே வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. 2 சைடும் இதே போல் நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். அட்டகாசமான ஸ்வீட்டான பிரெட் ரெசிபி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.